ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. துலாம் ராசியோட நெகட்டிவ் என்ன, பாசிட்டிவ் என்ன, இவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, இந்த மாதிரி விஷயம் நிறைய பார்த்துக்கிட்டு வந்துருக்கோம். ஸோ அந்த வரிசையில் துலாம் அப்படின்னு சொல்லும்போது பண ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை. எவ்வளோ சம்பாரிச்சாலும் சேவிங்ஸில் நிற்கவே மாட்டேங்குது. இப்படி வருது இப்படி போயிடுது அப்படிங்கிறாங்க. உண்மையாலே இவங்களுக்கு பணம் வந்து சேர்த்துறதுக்கான ராசி தானா? ஏன் இவங்களுக்கு சேர மாட்டேங்குது? கண்டிப்பாக நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. துலாம் உண்மையிலேயே பணத்துக்கு ப்ராப்ளமான ராசி. ஆனால் சுக்கரன் இதாகவே இருக்கே. ஆமாம், பேர் தான் சுக்கிரன். பணத்தை விரும்புவாங்க, ஆனால் பணம் இவங்களை விரும்பாது. அதுதான் விஷயம். ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் இடமான விருச்சிக ராசி காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். இவங்களுக்கு 8ஆம் இடமான ரிஷப ராசி காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். அடுத்தவங்ககிட்ட பணத்தை பறி கொடுக்குற ராசின்னு வேணால் வச்சுக்கலாம். அப்போ எவ்வளோ தூரம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கேஷியர் போஸ்ட்டுக்கே கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத ராசி. ஆனால் சிம்பல் பாருங்கள் தராசு. அதனால் என்னென்னா பாரபட்சம் இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு அனலைசர், இப்போ ஒரு கோல்டு அனலைஸ் பண்ணுறாங்கன்னா அப்ரைசர்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன பாரபட்சம் இல்லாமல் இருக்கிறத சொல்லிட்டு போகிற வேலை தான். அவங்க அதில் ஆதாயம் பார்க்க முடியாது. அது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்காங்களோ ஒழிய படைக்கப்பட்டதே அந்த நோக்கத்துக்கு தான். ஆனால் நல்ல பணப்புழக்கம் உள்ள இடத்துல இருப்பாங்கன்னு வேணால் எடுத்துக்கலாம். சுக்கரனாக இருக்கிறதுனால பெரிய பேங்கோ அல்லது நகைக்கடைகளையோ அல்லது பெரிய பணம் புழங்குற தொழில்கள்லையோ வாகனங்கள்லையோ எல்லா விதமான சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கலாம். ஆனால் இவங்க கேஷியருங்கிற வேலையை வச்சுக்கூடாது. பணம் வச்சு பணம் பண்ணணும் அப்படின்றது இவங்களுக்கு ஒத்து வராது. பணம் வச்சு பணம் பண்ணுறது ஒத்து வராது. ஆனால் இவங்க சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே ஒத்து வரும். ஏன்னா 8ஆம் இடம் என்பது இவங்க எந்த கம்பெனிக்கு உழைக்கிறாங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க. இது நல்லா இருக்கீங்க. அவங்களுக்கு தான் ஆதாயம். அப்போ ஒரு முதலாளியாக இருக்கிறவர் துலா லக்னக்காரில் தேடி பிடிச்சி வச்சு தொழிலாளியாக வச்சுக்கணும். சூட்சமத்தை சொல்கிறீங்க, நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த துளாராசியில் பிறந்தவங்களும் நிறைய பேர் பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயத்தில் அவதிப்படுறாங்க. ஆனால் சில பேர் கொஞ்சம் லக்ஸரியாகவும் வாழ்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன? நிச்சயமா, ஏன்னா ஒரே ராசி ஒரே பலனை தருவதில்லை. ஏனென்றால் அவங்கவங்க பிறந்த லக்ன புள்ளிகள், அவங்க பிறந்த நேரம், அவங்க நடக்கிற திசாபுத்தி இதுதான் தீர்மானிக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சவங்களும் இருக்காங்க, பறி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இந்த கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, லக்ன பாவம் என்பது 2, 6, 10 தொடர்பு இருக்கும். இப்போ 1, 10 இருந்தால் ஒரு பெரிய தலைவராகலாம். 1, 10 தொடர்பு. அதே மாதிரி 1 2, 6, 10 தொடர்பு இருந்தால் படிப்படியாக முன்னேறி மிகப்பெரிய பண வசதி உள்ள பொருளாதார டெவலப்மெண்ட் வந்துடும் அவங்களுக்கு. தொழில் வளர்ச்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனோ ஒரு ட்ரேடிங்கோ இது மாதிரி ஒரு தொழிற்சாலைகளோ டெவலப் பண்ணணும்னா 4, 10 தொடர்பு இருக்கணும். 6, 10ன்னா வேலையிலிருந்தே படிப்படியாக முன்னேறிடுவாங்க. அதே 1, 10ன்னு எடுக்கும்போது இவங்க சொன்னால் கேட்குற அளவுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். அது மாதிரியெல்லாம் அந்த யோகங்கள் வேலை செய்யும். பூர்வீக ஸ்தானம்ங்கிறது 9ஆம் இடம். அந்த 9 2, 6, 10 தொடர்பு, 2, 4, 10 தொடர்புலாம் இருந்தால் பாக்கியம் இவங்களுக்கு பிறப்புலேயே அவங்க முன்னோர்களை சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருப்பாங்க. அதையே டெவலப் பண்ணாலே போதும். அப்படி பெரிய செல்வந்தராக பிறக்கக்கூடிய அமைப்பும் அந்த 9ஆம் இடம் சொல்லுது. ஸோ 8, 12 தொடர்பு இல்லாமல் இருந்தாலே இவங்களுக்கு நல்லா இருக்கிறவங்க சிறப்பாக வாழ்க்கையை கொண்டு போயிடுவாங்க. ஆனால் யாருக்கெல்லாம் 8, 12 தொடர்பு இருக்கோ, இப்போ லக்னம் 8, 12 தொடர்பு இருந்தால் லைஃபே அகம் சார்ந்தும் சரியில்லை, புறம் சார்ந்தும் சரியில்லை. அதாவது ஆரோக்கியம் உறவுகள்லையும் பாதிப்பு, பொருளாதாரத்துலையும் பாதிப்பு. அதே பார்த்தீங்கன்னா வெறும் 1, 5, 9 தொடர்பு இருக்குன்னு வைங்க, வீட்டில் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, உறவுகளும் இருக்கும், ஆனால் காசு இருக்காது. அப்போ எந்த பாவ தொடர்புங்கிறது பிறந்த புள்ளியில் இருக்குது. அது லக்ன புள்ளி அமைகிறக்கூடிய யோகத்தில் தான் இருக்கு. பல விதமான யோகங்கள் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது இந்த யோகத்தை நம்பி இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த யோகத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை நம்ம எப்படி அந்த யோகத்தை தெரிஞ்சுக்கிறது? யோகம் அப்படின்னா இணைவதுன்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இணைதல்னு அர்த்தம். இந்த இணைதல்னா என்னன்னா 2 நல்ல கிரகம் அல்லது 3 நல்ல கிரகம் இணைந்ததா அப்படிங்கிறத தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா
யோகம் அப்படிங்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லலாம், ம் அவயோகம்ங்கிறத நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ம் இவ்வளவுதான் சிம்பிளா எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனா எனக்கு எடுத்து பார்த்துக்க முடியுமா ஜாதக ரீதியாவே? கண்டிப்பாங்க. இப்ப நீங்க பல யோகங்கள் எல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா, குருவும் சந்திரனும் சேர்ந்தாலோ பார்த்தாலோ குருச்சந்திர யோகம். ம் அது ஒரு இடத்துல அது டிகிரியாவே பார்க்க மாட்டாங்க, சும்மா கட்டத்துக்கு பார்த்துக்கிட்டாவே குருச்சந்திர யோகம்ன்றாங்க, கஜகோஸ்வரி யோகம்பாங்க, சந்திரமங்கல யோகம்பாங்க, புத ஆதித்ய யோகம்பாங்க. நானே 108 யோகங்களெல்லாம் படிச்சுட்டு தான் ஜோதிடம் பார்க்க வந்தேன். அதுக்கப்புறம் படிப்படியாக ஆய்வு மனப்பான்மையில் போகும்போது தான் அந்த டிகிரி தான் யோகத்தை குறிக்கிறது. இப்போ நீங்கள் இப்போ நம்ம லக்னத்தில் இப்போ லக்ன புள்ளி ராகுன்னு வச்சுக்கோங்க. துலாலத்தில் சுவாதி லக்ன புள்ளி. இப்போ இந்த ராகுக்கும் 10ஆம் இடத்துல இருக்கிற சனிக்கும் தொடர்பு ஏற்படுதுன்னு வைங்க. 10ஆம் இடத்துல என்ன இருக்கு? கடகராசி. அந்த கடகராசியில் பூச நட்சத்திரம் இருக்கு. ஸோ இந்த ராகுக்கும் சனிக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னா, அந்த தொடர்புங்கிறது ராகு சனி சேர்க்கைன்னு வச்சுக்கோங்க. அது புள்ளி ரீதியாக பார்க்கணும், கிரகம் இருந்த இடத்த வச்சு பார்க்கக்கூடாது. இப்போ 1லேயோ 10லேயோ ராகுவும் சனியும் தொடர்பு வச்சது அப்படின்னா அது யோகம். இந்த மாதிரி டிகிரி சுத்தமாக பார்க்கும்போது ஒரே நட்சத்திர பாதத்தில் 2 கிரகங்கள் சேர்ந்தால்தான் அது சேர்க்கை, கிரக சேர்க்கை. அந்த கிரக சேர்க்கை எப்போ வேலை செய்யும்? உங்களுக்கு திசாபுத்தி வரும்போது வேலை செய்யும். திசாபுத்தி எப்படி வரும்? இப்போ நீங்கள் துளாராசியில் விசாக நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்க, அதுக்கப்புறம் சனி திசைங்கும் போது அனுச நட்சத்திரமாக மாறிடுறீங்க, அதுக்கப்புறம் புதன் திசைங்கும் போது கேட்டை நட்சத்திரமாக மாறிடுறீங்க, அதுக்கப்புறம் கேது திசைங்கும் போது உங்களுக்கு மூல நட்சத்திரமாக மாறிடுறீங்க, சுக்கிர திசை நடக்கும்போது பூராட நட்சத்திரமாக மாறிடுறீங்க. இப்போ உங்களுக்கு யோக கிரகம் சுக்கிரன்னு வைங்க. நம்ம சிஸ்டத்துல கணிச்சு 10ஆம் பாவ உபநட்சத்திரம்னு எடுப்பேன். அந்த 10ஆம் பாவ உபநட்சத்திரம் சுக்கிரன் என்று வந்தால் அந்த சுக்கிர திசை நடக்கும் பொழுது யோகம். அப்பதான் உண்மையிலேயே சந்திரன் சுக்கிரன் மெர்ஜ் ஆகுறாங்கன்னு அர்த்தம். இவ்வளவு டெப்தா டிகிரி ரீதியாகத்தான் அந்த யோகத்தை பார்க்கணுமோ ஒழிய, நீங்க சொன்ன மாதிரி வெறும் கட்டத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு பிறக்கிறாங்க இல்லையா, ஒரு நாளைக்கு எத்தனையோ கோடி பேர் பிறக்கிறாங்க. அப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க. அந்த நிமிஷத்திலேயே கணக்கு வச்சா கூட எத்தனை யோகசாலிகள் பிறந்திருக்கிறார்கள். அத்தனை யோகத்தையும் அவங்க அனுபவிக்கிறது இல்லைங்கிறது தான் அனுபவத்தில் பார்த்த உண்மை. அதனால் பாவங்கள் ரீதியாகவும் அந்த பாவங்கள் ரீதியாக கிரகங்கள் என்ன பாவத்தை இயக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த திசை நடக்கும்போது தான் அந்த யோகம் வேலை செய்யுமோ ஒழிய, நீங்கள் சொன்ன மாதிரி பொதுவான யோகங்களே அல்ல. சில பேருக்கு வாழ்க்கை அப்படி தலைகீழா மாறுது, தடம் புரண்டு போகுது அப்படிங்கிறாங்க. அது எதனால ஏற்படுதுங்க? ஒரு திசை நல்லா தூக்கி விடும், 2, 6, 10 வேலை செய்யும். அப்போ பணமும் வரும், இப்போ பொருளாதாரம் டெவலப் ஆகும்போது இவங்க மேலே மேலே 12ம் சேர்ந்துருக்கும். 2, 6, 10, 12 அடுத்தடுத்த தொழிலை விரிவுபடுத்திடுவாங்க. மூலதனத்தை 12 தான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அடுத்த திசை மாறும். இப்போ உதாரணத்துக்கு சுக்கிர திசை நல்லா இதெல்லாம் கொடுத்துருச்சு, அடுத்து சூரிய திசை வருது. அது வெறும் 6 வருஷம்தான். அந்த 6 வருஷம் சூரிய திசை 5, 9 இவங்களுக்கு பாவ ரீதியா இயக்கிற புள்ளியா வந்துடும் இவங்க பிறந்ததுல. அது சாதாரண ஜோதிடம் பார்க்கும்போது தெரியாது. இந்த மாதிரி இந்த நட்சத்திர ஜோதிட சூத்திர முறையில் பார்த்தா தான் தெரியும். அப்படி பார்க்கும்போது அது 5, 9 வந்திருந்தா அந்த சுக்கிர திசை முடிஞ்சு சூரியன் ஆரம்பிக்கும் போது எல்லா தொழிலையும் ஏதோ ஒரு காரணம் அப்படியே க்ளோஸ் பண்ணிடும். டோட்டலாக ஐபி கொடுத்துட்டு போகிறாங்க, காலி பண்ணிட்டு போகிறது. காலி பண்ணிட்டு போகிறது. இப்போ நிறைய வெளிநாட்டுக்கே தப்பி ஓடுறாங்கல்ல, பேங்க்கு கடன் அது இதுன்னு எல்லாம் நல்லா வாழ்ந்தவங்க தானே. அந்த திசை மாறும்போது அந்த வேலையை செய்ய வைக்கிறது. அதே மாதிரி தான் சினி ஃபீல்டுலேயும் நல்ல யோகம் வரும்போது அவங்களுக்கு படங்கள் நிறைய வந்துடும். ப்ரொடக்ஷன் ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், நல்லா வந்துடும். அந்த திசை மாறும்போது இவங்களுக்கு அந்த 2ஆம் இடம் என்ற பொருளாதாரத்தையும் 10ஆம் இடம் என்கின்ற பதவியையும் பறித்து விடுகிறது இந்த 5, 9. அதுதான் பிரச்சனை. 5, 9 வந்தாலே நீங்க சொன்ன மாதிரி சிவனேன்னு இருக்கணும். சும்மா இருத்தல், சும்மா இருப்பதே சுகம். வேணா கம்யூனிகேஷன் லைனு, இந்த அருள் வாக்கு சொல்றது, ஞானிகளா போறது அவங்களுக்கு செட் ஆகும். கலை சார்ந்து இயங்கிறது. ஏன்னா நல்ல வார்த்தை என்பது இப்போ எல்லாமே நம்ம இந்திய ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
எந்த ஆன்மீகம் ஒரு சித்தர்களாகட்டும் ஞானிகளாகட்டும் அவங்க வந்து தனக்காக பொருள் தேடவில்லை. அவங்க இருந்த இடத்துக்கு மற்றவர்கள் அரசர்கள் முதல் கொண்டு நாடி போனார்கள். அவங்க கிட்ட உத்தரவு கேட்டு செயல்பட்டார்கள். அவங்க நல்லா இருந்தாங்க. அப்போ அதுவும் ஒரு வேணும் சிறப்பு தானே, அதுக்கும் ஒரு நபர் தேவை தானே. கண்டிப்பா அதுக்கு வந்து 5-9 உதவும். நீங்கள் அந்த மாதிரி சர்வீஸ் எடுத்துக்கலாம். இப்போ கன்சல்டிங் பார்க்க வராங்க இல்லையா, அவங்க கிட்ட காலம் கடந்து வந்து உங்ககிட்ட வராங்க. இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே வந்திருந்தா கொஞ்சம் மாத்திருக்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக அது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஜோதிட விழிப்புணர்வு இல்லாதது தான் காரணம். ஒரு தசாபுத்திகள் விஷயமா? எல்லாமே விதின்னு சொல்றதெல்லாம் விதி இல்லைங்க. விதியை மதியால் வெல்லலான்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது தசாபுத்தி தான். அந்த தசாபுத்தியை பார்க்க தவறுனதுனால தான் பிரச்சனை. ஏன்னா கஷ்டத்துக்கு ஜோதிடம் பார்க்குறோமா ஒழிய நம்மளுடைய வாழ்க்கையில் எது தேவை என்பதற்கு ஜோதிடம் பார்க்கறது இல்லை. அதை முதல்ல பார்த்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் வந்து நிறைய பேருக்கு என்னுடைய அட்வைஸ்னால தடுத்துருக்கேன். இல்லைன்னா அவங்க அவ்வளவு ஆர்வத்தில் இருப்பாங்க. சார் ஒரு பெரிய தொழில் பண்ண போகிறேன், பிரம்மாண்டமாக எனக்கு பூர்வீகத்தை எல்லாம் விற்று இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், நான் இந்த தொழில் பண்ண போகிறேன் அப்படிம்பாங்க. ஒரே அடியாக அதில் வந்து மைனஸ் இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுருவேன். ஒரு பைசாவும் இங்கே தேராது, வாஷ் அவுட் ஆயிரும். தம்பி நினைச்சது கனவா நினைச்சு மறந்துரு. ஜாக்கிரதையா இருங்க. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு நல்ல யோசனை அது. அப்போ அதை இது பண்ணி அவங்க பின்னால் ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க, நல்ல அறிவுரை சொன்னீங்க, நல்லா ஃபாலோ பண்ணுறேன். அதாவதுங்க இப்போ நீங்கள் கேட்டிங்களே யோகம், அந்த யோகத்தை நான் எப்படி பேசுகிறேன்னா, பணம் போட்டு பணம் பண்ணுற யோகம் உங்களுக்கு இல்லைங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவேன். அது எந்த திசை வேணாலும் வரட்டும், கொடுப்புன நல்லா இருக்கணும்ல. கண்டிப்பா. அப்போ பணம் போட்டு பணம் பண்ணுற யோகம் இல்லைன்னா அந்த பிரச்சனைக்கு போகாதீங்க. அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுற யோகம், ட்ரேடிங் தொழில் யோகம் உங்களுக்கு இல்லைங்க அப்படின்னா அதுக்கு போகக்கூடாது. அப்போ வாய் பேசி சம்பாதிக்கிறது, கமிஷன் வகை, கன்சல்டிங் வகை, இந்த மாதிரி விஷயங்களை நாம் எடுத்து கொடுப்போம். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, எந்த பாவம் இவங்களுக்கு நல்லா இருக்கோ, அது எந்த கிரகம் அந்த பாவத்துக்கு பொறுப்பே இருக்குதோ அந்த தொழிலை ரெக்கமெண்ட் பண்ணால் இவங்க ஆட்டோமேட்டிக்காக இவங்க லைஃப் சீராக போயிட்டே இருக்கும். சிறப்புங்க. இப்போ ஒரு துலாம் எடுத்துட்டோம்னா துரோகத்தை சந்திக்காத துலாம் ராசியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காதல் தோல்வி, எத்தனை தோல்வியை சந்திக்கிறது, அது கரெக்டாக நம்ம எவ்வளோதான் உண்மையாக இருந்தாலும் நம்மளையவே ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் முன் வைக்கிறாங்க. இந்த காதல் தோல்வியும் இந்த துரோகமும் ஏன் துலாத்துக்கு வருது? அதாவது இப்போ காதல் தோல்வி அப்படின்னு எடுக்கிறது வந்து இப்போ மேஷத்துக்கு காலச்சக்கரத்துக்கு 5-11 தான், துலாத்துக்கும் 5-11. மேஷத்துக்கு 5ஆம் இடம் சிம்மம், 11ஆம் இடம் கும்பம். இவங்களுக்கும் 5ஆம் இடம் கும்பம், 11ஆம் இடம் சிம்மம். ஆனால் 2 பேரும் பாருங்க சூரியன் சனியாக வந்துடுறாங்க. இது ஒரு கணக்கு. இப்போ இந்த சூரியன் சனின்னு எடுக்கும் பொழுது இந்த சனி கிரகம் வந்து இவங்களுக்கு 2-6-10 இருக்கு, நட்சத்திரமா இருக்கு. அப்போ 5ஆம் இடத்துல வந்து சனி கிரகம் தன்னுடைய வீட்டை வச்சிருக்கு. அந்த சனியினுடைய நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து 2-6-10 இருக்கு. அதனால மேக்சிமம் பாருங்க பணம் சார்ந்து தான் இவங்களுக்கு தோல்வி வரும். அந்த காதல் தோல்விகள் வருவதற்கு காரணம் இது பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ராகு இருக்காருன்னு வைங்க, இன்னைக்கு கூட ராகு சதய நட்சத்திரத்தை தான் போயிட்டு இருக்காரு. இப்போ நம்ம பேசும்போது கூட சதய நட்சத்திரம் தான். இப்போ அந்த ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அது வீடு சனி வீடு தானே கும்பம், மகரமான 12ஆம் வீட்டின் வேலையும் சேர்த்து செய்யும். அப்போ அந்த 5 வந்து 4ஆக மாறிடுது துலாலக்கணக்காரர்களுக்கு. அப்போ 5 கட் பண்ணி விட்டுருது. அப்போ இங்கே நட்சத்திரம் வேலை செய்தா, நீங்கள் வந்து வெறும் கிரகம் வேலை செய்தா, இதை பார்க்காம நம்ம போகிறதுனால தான் பிரச்சனை வருது. அதனால் நிச்சயமாக இவங்களுக்கு இந்த ராகுனால தான் காதல் தோல்வி ஏற்படும். அதே மாதிரி திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக லக்ன பொருத்தம் பார்த்தீங்கன்னா திருமண பிரச்சனையே வராது, அதில் வந்து நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி துரோகம்னு சொன்னீங்க இல்லையா, நம்பி ஏமாறுறது அப்படிங்கிறதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா கவர்ச்சிக்கு அடிமையாகுது. இவங்க வந்து சுக்கிரனுடைய பிரதிநிதி துலாம், ஒரு பேராசைன்னு வருதோ. அந்த சுக்கிரன் எங்க இருக்கு? நட்சத்திரம் மேசராசியில் இருக்கு, பரணியா இருக்கு. பரணியா இருக்குல்ல, அந்த இடம் என்ன இடம்? 7ஆம் வீடு. இந்த 7ஆம் வீடு தான் வந்து புதிய நபர் மேல ஃபால் ஆகிறது, நம்புறது, கவர்ச்சி. அந்த சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா ப்ராப்ளம்.
நம்பிக்கைட்டுருவாங்க. 8 12 மூடித்தனமா போறது. கவர்ச்சியினால போகிறது. இப்போ நீங்கள் சொல்கிற காதலுக்கு இது பொருந்தும். காதல் கூட சுக்கிரன் செய்கிற வேலை தான். அப்போ அந்த சுக்கிரன் கெட்டு போச்சு அப்படின்னா அங்கேயும் தோல்வி. சிலருக்கு மட்டும் அந்த ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. இப்போ நானும் துலா ராசி தான், என் நண்பர் துலா ராசி தான், அவர் நல்லா இருக்காரு, அவர் என்ன கர்மா வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. உண்மையில கர்மா சார்ந்த விஷயங்கள் தான் நடக்குதா? நிச்சயமா. தர்ம கர்மம் அப்படின்றது, தர்மம் என்பது நமக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள். அவருக்கு 9ஆம் இடம் நல்லா இருந்திருக்கும். அந்த 9ஆம் இடம் 2 6 10 தொடர்பில் இருந்திருப்பார், அவர் நல்லா இருப்பார். உங்களுக்கு 9ஆம் இடம் 8 12 தொடர்பு இருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்காது. ஆக்சுவலாக பாக்கியம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இல்லை. இப்போ 2 பேரும் ஒரே படிப்பு படிக்கிறாங்க. படிச்சுட்டு ஒருத்தர் ரொம்ப டெவலப் ஆகி மேலதிகாரியாக போய் பெரிய லெவலில் போயிடுறாரு. ஒருத்தர் அவர் படித்தக்குண்டான வேலையே கூட கிடைக்காம தடுமாறுறாங்க. இப்படி நிறையா இருக்காங்க. ஒரே கிளாஸ்லேருந்து வந்தவங்க கூட அப்படி. ஏன் ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அந்த 9ஆம் இடம் 8 12 தொடர்பு ப்ளஸ் இவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கறது 10ஆம் இடம் 6 10. அந்த 6 10 ரொம்ப 5 9ஓட தொடர்பாயிடும். எப்பவுமே ஒரு பாவத்துக்கு 12ஆம் பாவம் அந்த பாவத்தை க்ளோஸ் பண்ணிடும். அந்த வகையில் தொழில் பாவம் 5 9 தொடர்பாகும் போது இவங்களை சும்மா இருக்க வச்சிடும், வேலை வாய்ப்பையே மறுத்துரும். அது மாதிரி அவதிப்படுறதுக்கு பிறந்த லக்ன புள்ளி தான் காரணம். சிறப்பு ஐயா. இந்த துலா ராசினியர்கள் இந்த நிலையாவது மாறுமா அப்படின்னு கேட்கும்போது ஐயாவின் அறிவுரை எந்த விஷயம் முன் வைக்கிறீங்க? அதாவது இனி எப்படி இந்த நிலைமை மாறும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா, இப்போ நடக்கிற திசையை எடுத்துக்கணும், அடிப்படை கொடுப்பனைகளை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இவங்க இருக்கிற ஒர்க் பண்ணுறது அல்லது தொழில் சார்ந்த கேள்வியாக இருந்தால் இவங்களுக்கு விதி சொல்லப்பட்ட தொழிலைத்தான் செய்கிறாங்களான்றதை முதல்ல பார்க்கணும். அப்படி இல்லைன்னா, இல்லைங்க இந்த ஃபீல்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, உங்களுக்கு குறிகாட்டுற வேறு ஃபீல்டு இப்படி இருக்குது, அதில் போய் என்ட்ராகுங்க, தானாக அந்த திசா புத்தி அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது வேலை செய்யும் அப்படின்னு நம்ம வழி காமிக்கலாம். அந்த மாதிரி இவங்க ஃபாலோ பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு ஒருத்தர் ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும். இந்த பாவங்களை தெரிஞ்சிருந்தால் அவர்களுடைய கொடுப்பினையை அவரவர்கள் புரிந்து என்னதான் நமக்கு லக்கு, என்ன லக்கு இல்லை, எந்த முடிவை நாம் எடுக்கலாம், எந்த முடிவு எடுக்கக்கூடாது, கரெக்டான வழிகாட்டுதல் கிடைச்சி போனோம்னா வருமுன் காக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஜோதிடத்தில். தலையில் என்ன எழுதியிருக்கிறது நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ கொடுப்பினையே ரொம்ப சரியில்லைங்க, எனக்கு உறவு சார்ந்தும் ஆரோக்கியம் சார்ந்தும் நல்லா இல்லை, பொருளாதாரம் சார்ந்தும் நல்லா இல்லை அப்படின்னும் போது கொடுப்பினை வீக்காக இருக்கும், திசா புத்தியும் அதை சார்ந்து வீக்காக நடத்திக்கிட்டு இருக்கும். அதை மறுக்கிற திசை வரும், நல்ல திசையோ நல்ல புத்தியோ வரும். அது எப்போ வரும்னு பார்க்கறதுக்காக இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தும். கண்டிப்பாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். நன்றி.